அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6/6/2022 டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாமை நடத்தியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் 100 தமிழ் கேள்விகள் வந்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற 50 கேள்விகளை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். மீதம் இருக்கிற 50 கேள்வியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு சரியாக ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. 51வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையில்லாத தொடர் எதுவோ அதை கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? டி தான் கரெக்டு. குழலி நடனம் ஆடினாள். இதில் தான் ஒருமை பன்மை பிழை இல்லை. சரி, மற்றதில் ஏன் தவறு அப்படின்னா, அரசர்கள் நல்லாட்சி செய்தார்னு வந்திருக்கு, செய்தார்கள்னு வந்திருக்கணும். ஸோ தவறு. மேகங்கள் சூழ்ந்து கொண்டனன்னு வந்திருக்கணும், சூழ்ந்து கொண்டதுன்னு வந்திருக்கு. ஸோ தவறு. பசு கன்றை ஈன்றதுன்னு வந்திருக்கணும், ஈன்றன்னு வந்திருக்கு. தவறு. ஓகேங்களா? அடுத்து 52வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. கீழே இருக்கிற இணைகளில் எது தவறாக இருக்குதோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, மயிலாடுதுறை என்பது மயிலை கிடையாது. மயிலை அப்படிங்கிறது மயிலாப்பூர். இங்கே தவறாக வந்திருக்கு. 53வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. கீழே பார்த்தீங்கன்னா 4 சொற்றொடர் கொடுத்துருக்காங்க இல்லையா? எதில் சரியானதாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, இம்சை அப்படின்னா துன்பம். இதுதான் கரெக்டு. 54வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இங்கேயும் அதே மாதிரி தான், சரியான இணையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? கிரீடம் அப்படிங்கிறது மணிமுடி. இதுதான் கரெக்டு. 55வது கேள்வி, அயோத்திதாசர் நடத்திய வார இதழினை தேர்ந்தெடுக்க. அயோத்திதாசர் ஒரு வார இதழை நடத்தினார். அந்த இதழின் பெயரை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது கரெக்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதழ் எப்போது வெளிவந்தது? வாரம் வரும்னு பார்த்துட்டோம். வாரம் எந்த தினத்தில் வெளிவரும்? அதனுடைய விலை என்ன? இது ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. இதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். 56வது கேள்வி, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகையான தொடர்? எவ்வகையான தொடர்னு கேட்குறாங்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எவ்வகையான தொடர்? விடையை பார்க்கலாங்களா? விடை, பிறவினை தொடர். 57வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. எது சரியான இணையோ அதை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? ஆஸ்தி அப்படின்னா சொத்து. இதுதான் கரெக்டு. 58வது கேள்வி, சரியான தொடரை அறிக. கீழே பார்த்தீங்கன்னா 4 தொடர் கொடுத்துருக்காங்க. எது சரியான தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? சி தான் கரெக்டு. தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 59வது கேள்வி, பொருளை தேர்ந்தெடு. கல்லில் நார் உரித்தல். இந்த ஊமை தொடருடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன பொருளை குறிப்பிடுதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை, இயலாத காரியம். 60வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கன்னி என்பதன் விளக்கம் டேஸ். இங்கே என்ன வினாச்சொல் வரும்? கண்டுபிடிங்க. கன்னி என்பதன் விளக்கம் டேஸ். விடையை பார்க்கலாங்களா? யாது அப்படிங்கிறது தான் வரும். கன்னி என்பதன் விளக்கம் யாது, இப்படி தான் வரணும். 61வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாமின் சுயசரிதையை நான் படிப்பேன். இது எந்த காலம்? அப்துல் கலாமின் சுயசரிதையை நான் படிப்பேன் என்பது எந்த காலம்? விடையை பார்க்கலாங்களா?
எதிர்காலம். 62வது கேள்வி, நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க. எந்த தொடரில் நிறுத்தற்குறிகள் சரியாக உள்ளதோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? சி தான் கரெக்டு. இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் என்றான். இதுதான் கரெக்டு. கரெக்டான மேற்கோள் குறி போட்டிருக்காங்க, ஆச்சரிய குறி போட்டிருக்காங்க. 63வது கேள்வி, ஊர் பெயரின் மறுவை எழுதுக. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை என்பதை நம்ம எப்படி குறிப்பிடுவோம்? புதுக்கோட்டை என்பதை நம்ம எப்படி குறிப்பிடுவோம்? விடையை பார்க்கலாங்களா? புதுகை என்பது கரெக்டு. 64வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. அதாவது கீழே இருக்கிற 4 தொடரில் எந்த தொடரில் காலம் கரெக்டாக சொல்லப்பட்டிருக்குது அதை கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. 4 தொடரில் எந்த தொடரில் காலம் கரெக்டாக இருக்குது? விடையை பார்க்கலாங்களா? ஏ தான் கரெக்டு. குமரன் உணவு உண்டான் அப்படிங்கிறது இறந்த காலம். அடுத்து 65வது கேள்வி, எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. அதாவது பேச்சு வழக்கு தொடர், எழுத்து வழக்கு தொடர் எல்லாத்தையுமே கலந்து போட்டிருக்காங்க. எதில் எழுத்து வழக்கு தொடர் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கணும். விடையை பாருங்கள். பார்த்துட்டிங்களா? விடை பி தான் கரெக்டு. பெயரன் பெயர்த்தி உடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதுதான் கரெக்டு. 66வது கேள்வி, நிறுத்தற்குறிகளை அறிதல். என்ன கொடுத்துருக்காங்க? சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருத்தமான கமா போடணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி ஒரு கமா போடணும், வெற்பன் ஒரு கமா போடணும், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இதுதான் சரி. 67வது கேள்வி, சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கல்ச்சுரல் வேல்யூஸ். இதுக்கான சரியான தமிழ் சொல்லை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பண்பாட்டு விழுமியங்கள். 68வது கேள்வி, கலைச்சொற்களை பொருத்துக. இடதுபுறம் ஆங்கிலத்திலையும் வலதுபுறம் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நம்ம பொருத்தணும். பொருத்துங்க. வேகமாக டைம் ரொம்ப எடுக்கக்கூடாது. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம், ஃபோல்க் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம். இதுதான் கரெக்டு. 69வது கேள்வி, இரு பொருள் தருக. தாமம். தாமம் என்பதற்கு 2 பொருள் தரணும். எது சரியாக இருக்குன்னு கண்டுபிடிங்க. தாமம். விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. தாமம் அப்படிங்கிறதுக்கு கயிறு அப்படிங்கிற பொருளும் இருக்குது, பூ மாலை அப்படிங்கிற பொருளும் இருக்குது. இதுதான் கரெக்டு. 70வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. மெய். மெய் என்பதற்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. மெய். விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. உண்மை, உடல் அப்படிங்கிற பொருளெல்லாம் இருக்குது. 71வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. பறவை. இந்த ரா போட்டிருக்காங்க. பறவை. இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஊர், ஆலி அப்படிங்கிற பெயர்லாம் இருக்குது. 72வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. நல்லா பாருங்கள், எதில் பிழை இருக்குதோ அதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. எதில் பிழை இருக்குது? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் தவறு. ஒரு அணில் மரத்தில் தாவி ஓடினன்னு வரக்கூடாது, ஓடியதுன்னு வந்திருக்கணும். 73வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நல்லா பாருங்கள், நம்மளை குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பிழையுள்ள தொடர் கேட்டிருக்காங்க, இங்கே பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. கேள்வியை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா வாசிக்கணும்.
சரியா? சரி, விடையை பார்க்கலாங்களா? டி தான் கரெக்டு. பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றனர். இதுதான் கரெக்டு. 74வது கேள்வி, பிழை திருத்துதல். ஒரு ஊர் அடிப்படையில் சரியாக அமைந்த தொடரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எந்த தொடரில் ஒரு ஊர் கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? பி தான் கரெக்டு. அஃது ஓர் இனிய பாடல். இதுதான் சரி. 75வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான காலத்தை தேர்ந்தெடு. கீழே இருக்கிற 4 தொடரில் எதில் காலம் சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. எதில் காலம் சரியாக இருக்குது கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? ஏ தான் கரெக்டு. கடந்து சென்றான் அப்படிங்கிறது இறந்த காலம். 76வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. என்ன கொடுத்துருக்காங்க? இயற்கை அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையை எடுத்து கீழே இருக்கிற 4 சொற்றொடரோட பொருத்தி எதில் சரியாக மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. டைம் ரொம்ப எடுத்துக்கூடாது. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் கரெக்டு. நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். இதுதான் சரி. 77வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். அதாவது ஒலி மரபு அடிப்படையில் கேட்குறாங்க. பசு. பசு என்ன பண்ணும்? பசு என்ன பண்ணும்? விடையை பார்க்கலாங்களா? பசு கதரும். 78வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். இங்கேயும் ஒலி மரபை தான் கேட்குறாங்க. யானை. யானை என்ன பண்ணும்? யானை பிளிரும். 79வது கேள்வி, ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. கோ அப்படிங்கிறதுக்கு 2 பொருளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கோ என்பது எதை குறிக்கும்? இதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? பி தான் ஆன்சர். கோ என்பதற்கு அரசன், வேந்தன் அப்படிங்கிற பொருள் எல்லாமே இருக்குது. 80வது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. போரில் பயன்படுத்தியது டேஸ். போரில் எதை பயன்படுத்துவாங்கன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. போரில் எதை பயன்படுத்துவாங்க? விடை இந்த வாள். இந்த இல் தான் வரணும். 81வது கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கண்ணனை டேஸ் அடித்து சென்றது. எது அடித்து சென்றது? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை பி தான் கரெக்டு. வெள்ளம். இந்த இல் இந்த லா வரணும். 82வது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக. இடதுபுறம் சில சொற்களை கொடுத்துருக்காங்க, வலதுபுறம் அதுக்கான பொருளை கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. இலை அப்படிங்கிறது செடியுடைய இலை. இந்த இலை அப்படிங்கிறது மெலிந்து போதல். இந்த இலைனா நூல் இலை. கலை அப்படிங்கிறது மூங்கில். இதுதான் சரியான ஆன்சர். 83வது கேள்வி, தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. இது ஒரு விடை. தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. அவங்க விடையை கொடுத்துட்டாங்க, நம்மளை வினாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் கரெக்டு. எந்த ஆட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. இதுதான் கரெக்டான கேள்வியாக வரும். 84வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. டெம்பெஸ்ட். இதுக்கான தமிழ் சொல் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பெருங்காற்று அப்படிங்கிறது கரெக்டு. 85வது கேள்வி, சரியான ஊர் பெயரின் மருவை எழுதுக. சரியான ஊர் பெயருடைய மருவை கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? திருநெல்வேலிய நெல்லை அப்படின்னு சொல்லுவோம். 86வது கேள்வி, ஊமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். விழலுக்கு இறைத்த நீர் போல. இது ஊமை. இது கூறும் பொருளை கூறுக. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. இதனுடைய பொருள் என்ன? விடையை பார்க்கலாங்களா? பயனற்ற செயல். 87வது கேள்வி, செய்வினை தொடரை கண்டறிக.
எது செய்வினை தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? பி தான் கரெக்டான ஆன்சர். குமுதா பாடி மகிழ்ந்தாள் என்பது செய்வினை தொடர். 88வது கேள்வி, வேர்ச்சொல்லில் தொழில் பெயரை காண்க. இங்கே பெரு அப்படிங்கிற வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து தொழில் பெயரை நம்ம உருவாக்கணும். உருவாக்குங்க. எது தொழில் பெயராக வரும்? விடையை பார்க்கலாங்களா? பெறுதல் அப்படிங்கிறது கரெக்டு. 89வது கேள்வி, சேர்த்தெழுதுதல். தூக்கி கூட்டல் கொண்டு, இதை சேர்த்து எழுதணும். எழுதுங்க. தூக்கி கூட்டல் கொண்டு. விடையை பார்க்கலாங்களா? தூக்கி கொண்டு அப்படிங்கிறது கரெக்டு. 90வது கேள்வி, எரிந்தான். எரிந்தான் இதிலிருந்து வேர்ச்சொல்லை தருக. வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எரிந்தான் இதிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? எரி அப்படிங்கிறது கரெக்டு. 91வது கேள்வி, வேர்ச்சொல்லின் வினையாளனியும் பெயர் காண்க. பொறு அப்படிங்கிறது வேர்ச்சொல். இதிலிருந்து வினையாளனியும் பெயரை உருவாக்கணும். உருவாக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? பொறுத்தவர் அப்படிங்கிறது கரெக்டு. 92வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். காலிங் பெல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? இந்த கொஷின் ரிப்பீட் கொஷினுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் அந்த கேள்வியை. விடையை பார்க்கலாங்களா? காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. 93வது கேள்வி, சேர்த்தெழுதுதல். விழித்து கூட்டல் எழும். இதை சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுங்க. விழித்து கூட்டல் எழும். விடையை பார்க்கலாங்களா? விழித்தெழும் அப்படிங்கிறது கரெக்டு. 94வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. நெற்கதிர் டேஸ் நிலத்தில் கரும்பு டேஸ் நர் அப்படி கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிங்க. என்ன சொற்கள் வரும்? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர். இப்படி தான் வரணும். இதுதான் கரெக்டு. 95வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. சேர்ந்து சேர்த்து. இது எங்கே சரியாக வரும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. சேர்ந்து சேர்த்து. விடையை பார்க்கலாங்களா? ஏ தான் கரெக்டு. சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர். பிரிந்திருந்த கணவன் மனைவியரை சேர்த்து வைத்தனர். இதுதான் கரெக்டு. 96வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. மாறு மாற்று. இதுக்கு சரியான தொடரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார். இதுதான் கரெக்டு. 97வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீராக அமைக்கணும். கண்டுபிடிங்க. எது சரியாக அமைந்துள்ளது? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் கரெக்டு. உந்து உரு ஊழி ஊன் இப்படி தான் வரணும். 98வது கேள்வி, அகர வரிசையில் எழுதுக. இங்கேயும் அகர வரிசையில் எழுதணும். கண்டுபிடிங்க. எது சரியாக அமைந்துள்ளது? பார்த்தாவே தெரிகிறது. விடையை பார்க்கலாமா? டி தான் கரெக்டு. அலை ஆடு உயிர் ஒழுக்கம் இப்படி தான் வரணும். 99வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கேயும் அகர வரிசைப்படி அமைக்கணும். அமையுங்க. விடையை பார்க்கலாங்களா? சி தான் கரெக்டு. ஆலா மாலாத மீளா வாளால் இப்படி தான் வரணும். 100வது கேள்வி, கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, வீடியோக்கு லைக் போட மறந்துடுறீங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வினாத்தாள்களுக்கு மேலே எடுத்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வீடியோவை போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், 100வது கேள்வியை பார்க்கலாம். திணை வலுவை தேர்வு செய்க. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது திணை வலு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எது திணை வலு? விடையை பார்க்கலாங்களா?
செலியன் வந்தது அப்படிங்கிறது திணைவலு. வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் இன்னும் வேறு டிஃப்ரெண்ட்டான கேள்விகளை நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.